அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பெற்றோர் இல்லாமல் உறவினர்களின் பாதுகாப்பில் வளரக்கூடிய ஆண் பிள்ளைங்களோ பெண் பிள்ளைங்களோ யாராவது கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில், ஒரு பாதுகாப்பு பராமரிப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்கள பற்றின தகவலும் நம்ம குழந்தைங்களோட இலவச தொலைபேசி எண்ணான 1098க்கு சொல்லலாம். எந்த மாதிரி இஷ்யூக்கெலாம் இப்போ சொல்லலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயத்தில் வந்துட்டு 1098க்கு வந்து குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் அப்படி இருந்தது அப்படின்னா 1098க்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது பாலியல் ரீதியான பிரச்சனைகள், இல்லை சைல்டு ரேபரு, இல்லை அபாண்டன்ட் சைல்டு, இல்லை வேறு ஏதாவது பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சப்போஸ் பெற்றோர்கள் இல்லை அப்பா அம்மா யாராவது இருந்து ஓடி போயிட்டாங்க, இல்லை அவங்க வந்து இப்போ ஒரு கார்டியனாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்ககிட்ட தான் இருக்காங்க. அதாவது வந்து இப்போ அப்பா அம்மா இல்லை, அத்தைக்கிட்ட இருக்காங்க, அம்மாச்சிக்கிட்ட இருக்காங்க, தாத்தாட்ட இருக்காங்க, இந்த மாதிரி உறவினர்கள் சித்தப்பா வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி அங்கே இருந்து வளர்கிற குழந்தைகள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சரியான ஃபுட்டு கிடைக்காம, இல்லை எஜுகேஷன் இல்லாமல், இல்லை அவங்களோட கண்காணிப்பில் இல்லாமல் அந்த குழந்தை ஏதாவது சட்டத்துக்கு முரணான செயல்களில் ஈடுபடுறாங்க, இல்லை சின்ன சின்ன திருட்டு, இது எல்லாமே அந்த வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு அன்பு அரவணைப்பு கிடைக்காதனால தான் அவங்க வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சிட்டு விட்டுருவோம், அவங்க அத்தை தானே பார்த்துக்குறாங்க, அவங்க தாத்தா தானே பார்த்துக்குறாங்க, அவங்களால அவளை தானே பார்த்துக்க முடியும், அவங்களும் வயசானவங்க தானே, இப்போ இந்த குழந்தைக்கு அப்படி தான் பார்க்கணும், இந்த குழந்தை சேட்டை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அதை பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம, அது அவங்களோட சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அந்த அந்த பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து முடியாமல் கூட இருக்கலாம், பார்த்துக்க முடியும், பொருளாதார சூழ்நிலை கம்மியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதோ நம்ம ரிலேஷனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்க இல்லையே, அந்த ஒரு கட்டாயத்தினால கூட அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்துட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ் இருக்குது, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சஃபர் ஆகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1098க்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சரியான பாதுகாப்பு பராமரிப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அங்கே போயிட்டு அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு வந்து ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பிரச்சனைகள்னால் மட்டும்தானே 1098க்கு கால் பண்ணணும். இது இந்த குழந்தை அவங்க விட்ட வந்து வசதி குறைவுனால தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சு விடாமல், நம்ம 1098க்கு கால் பண்ணுறதுக்கு வசதி வந்து ஒரு காரணமாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வசதி குறைவாக இருக்கனால தானே அந்த குழந்தைய வந்து சாப்பாடு கம்மியாக கொடுக்குறாங்க, ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்காமல், இந்த குழந்தைக்கான அலுவலகம் இருக்குது, இந்த குழந்தைங்களை வந்து அவங்க நல்ல விதமாக படிக்க வைப்பாங்க, அதுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லங்கள் இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. அந்த குழந்தையும் அங்கே வந்து நல்லா வளரும், உறவினர்களோட வீட்டுக்கும் அவங்க போய் வரலாம், அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பெற்றோர்கள் இல்லாமல் உறவினர்களிடம் இருக்கும் குழந்தைகள் கூட பாதுகாப்பு பராமரிப்பையும் நம்ம உறுதி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.